Hello friends, welcome back to our channel How to Cook. So இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ட்ரை கலர் தோசை தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ நான் அந்த ட்ரை கலர் தேவையான வெஜிடபிள்ஸ் வச்சுருக்கேன். ஸோ நான் பீட்ரூட் வந்து ஒரு பீட்ரூட் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து ஞாபகசக்தி கீரைன்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஊர் சைடெல்லாம் ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஸோ இது வந்து பிபி கீரைன்னு சொல்லுவாங்க. அப்புறம் இது வந்து நான் ஒரு கேரட்டு துருவி வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இது எல்லாமே அரைச்சிக்க போகிறேன். ஸோ நான் தனித்தனியாக அரைச்சிட்டு ஸோ அதோட பியூரி நான் எடுத்து வச்சுக்க போகிறேன். ஸோ இந்த தோசைக்கு காம்பினேஷனாக நான் உருளைக்கிழங்கு பல்லியாக்கு ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு கையளவு கருவேப்பிலை, பச்சை மிளகா ஒரு ரெண்டு வெங்காயம், அப்புறம் ஒரு 6 சின்ன சின்ன உருளைக்கிழங்கு, அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி. ஸோ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் அரைச்சி எல்லாத்தோட பியூரி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து பல்லியா செஞ்சுக்கலாம். ஸோ கேஸ் மேலே கடாய் வச்சுருக்கேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா கடாய் காஞ்சாச்சு. ஸோ இப்போ இதில் நான் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் தாளிப்புக்காக. ஸோ எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சாச்சு. ஸோ இப்போ நான் ஒரு 2 ஸ்பூன் கடுகு போட்டுக்கிறேன். பாருங்கள் நல்லா புரிஞ்சு வருது. இப்போ நல்லா புரிஞ்சு வர டைமில் நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கிறேன். இது கூடவே நான் சேர்த்து 2 ஸ்பூன் உளுந்து போட்டுக்கிறேன், முழு உளுந்து. ஸோ இப்போ இதெல்லாம் நம்ம நல்லா ஃப்ரை பண்ண போகிறோம். இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆகுது. ஸோ இப்போ இது ஃப்ரை ஆகும்போது நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பச்சை மிளகா போட போகிறோம். பச்சை மிளகா போடும்போது உஷாராக போடுங்க. அப்புறம் நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை ஆனோடனே வெங்காயம் போட்டுக்கலாம். நல்லா வந்து அந்த வெங்காயம் வந்து நம்ம கோல்டன் கலர் ஆகணும். ஸோ இது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். ஸோ மஞ்சத்தூள் ஒரு 2 ஸ்பூன். சரி நம்ம நல்லா வதக்கலாம். அந்த பச்சை ஸ்மெல் எல்லாம் போயாச்சு. இப்போ நம்ம வந்து வேக வச்சுருக்கிறதான அந்த உருளைக்கிழங்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணோன்னா அவ்வளோதான், உருளைக்கிழங்கு பல்லியா ரெடி ஆகிடும். ஸோ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வளரிட்டுக்கப்புறம் மேலே கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம். ஸோ இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இறக்கிக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இப்போ தோசை மாவு ரெடியாக இருக்குது, நம்ம பியூரியும் ரெடியாக இருக்குது. ஸோ நம்ம ஒரு பியூரியாக இது கூட கலந்து தனித்தனியாக கலந்து நம்ம தோசை ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள் பியூரி திக்காக இருக்குது. நம்ம கலந்தால் இப்போ நிறைய பிள்ளைங்க வந்து கேரட் பொரியல் இல்லை எதுனா வேறு எதுனா போட்டு கொடுத்தா அப்படியே எடுத்து வச்சுருவாங்க. ஸோ இந்த மாதிரி ஜூஸ் பண்ணி நம்ம தோசையில் போட்டு கொடுக்கும்போது பசங்களுக்கு அந்த ஃப்ளேவரே தெரியாது, தோசைன்னு சொல்லி சாப்பிட்ருவாங்க. ஸோ இதெல்லாம் கலக்கிட்டு நம்ம தோசை ஊற்ற வேண்டியது தான். இதே மாதிரி தான் நான் பீட்ரூட்டுக்கும் அப்புறம் அந்த கீரைக்கும் பண்ண போகிறேன். ஸோ பியூரி இங்கே ரெடியாக தான் இருக்குது. தவா நல்லா சூடாக இருக்குது. ஸோ இதில் நம்ம தோசை ஊற்றிக்கலாம். நல்லா வேகுது தோசை. ஸோ நான் இப்போ 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்க போகிறேன்.
அப்புறம் இன்னொரு டிப் என்னென்னா, ஸோ இப்போ பீட்ரூட்டெல்லாம் நம்ம ஒரு வாட்டியும் பொரியல் பண்ணும்போது இல்லை வேறு எதுக்குன்னா யூஸ் பண்ணும்போது, ஸோ அந்த பீட்ரூட்டோட அந்த பீல் இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ அந்த தோலில் வந்து எடுத்து நீங்கள் லிப்ஸில் போட்டிங்கன்னா உங்கள் லிப்ஸ் கலர் மாறும். ஸோ அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நல்லா வெந்து வந்திருக்கு. பாருங்க அவ்வளோ அழகாக பார்க்குறதுக்கவே. நெக்ஸ்ட்டு வந்து பீட்ரூட் தோசை செய்யலாம். ஸோ பீட்ரூட் பியூரி எடுத்துக்கலாம். அதை வந்து நம்ம தோசையில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆஹா, செம்ம கலர் காம்பினேஷன். நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தோசை ஊற்றிக்கலாம். பீட்ரூட் தோசையும் நல்லா வந்திருக்கு. நல்ல ஒரு பிங்கிஷ் கலரில் வந்திருக்கு. ஸோ பீட்ரூட் தோசையும் ரெடி. கீரை தோசை பார்க்க போகிறோம். ஸோ மாவு ரெடியாக இருக்குது. நம்ம இந்த பியூரி இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு தோசை ஊற்ற வேண்டியதுதான். அவ்வளோதான். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம 3 ட்ரை கலர் தோசைவுமே அவ்வளோ அழகாக ரெடியாகி வந்திருக்கு. ஸோ உள்ளெல்லாம் கலர் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா வந்திருக்குங்க. இங்கே பாருங்கள், பீட்ரூட் வந்து பேபி பிங்க்கு. ஸோ இந்த க்ரீன் தோசை அவ்வளோ நல்லா வந்திருக்கு. இங்கே பாருங்கள். ஸோ பசங்களுக்கு இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக செஞ்சு கொடுத்தா அவங்களும் ரொம்ப இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க. ஸோ நான் இதுக்கு பல்லியாகவும் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த மாதிரி நல்ல ரெசிபி பார்க்குறதுக்கு ஹவு டு குக் சேனல் பாருங்கள். See you in the next video. Bye bye.